நம்ம பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றி அப்படின்னா ரேஷன் கடை வைத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி. தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதற்காக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. நிலையில் மூத்த குடிமக்கள்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். எனவே இவர்களுக்காக பிரத்யேக வசதி செய்யப்பட்டுள்ளது எனினும் ஒரு சில புகார்கள் மீண்டும் முளைக்க துவங்கியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மிக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதிகள் போன்ற உட்பட்ட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டை மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதனாலும் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பலன் பெற்று ரேஷன் கார்டுகளுக்கு குறைதீர் முகாம். இதேபோல் ரேஷன் கார்டுகள் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் குறித்து புகார்களை சொல்லுதல் போன்றவைகள் தமிழக அரசு உடனுக்குடன் தீர்வு வைத்து வருகிறது. பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காக குறைதீர்ப்பு முகாம்கள் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறது. மூத்த குடிமக்கள் உடல்நலம் கடந்த மாதம் ஒரு புதிய வசதி கொண்டு வரப்பட்டது. அதாவது மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். அவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்கள் அங்கீகரிக்க சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும். இதற்கு அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வது புகார்கள் எழுந்தால் இந்த சேவைக்கு www.tnpsds கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். வசதி உணவுத்துறை துவங்கி இருக்கிறது. இது மூத்த குடிமக்களுக்கு பெரும் வரவேற்பை பெற்றது. பல கடைகளில் படிவம் வழங்கி ஒப்புதல் பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பொருட்கள் வழங்கி மறுப்பதாக புகார்கள் மீண்டும் எழுந்துள்ளன. தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்ப உரிய முறையில் அங்கீகார படிவம் வழங்கி ஒப்புதல் பெற்றுள்ள நிலையில் அந்த நபருக்கு பொருட்கள் வழங்கப்பட்டன. வெப்சைட்டில் விண்ணப்பிப்பது தொடர்பாக எந்த விவரமும் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் வெளியிடப்படாத நிலையில் எப்படி விண்ணப்பித்து ஒப்புதல் பெற முடியும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே படிமம் வாயிலாக ஒப்புதல் பெற்றவர்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் தடையின்றி வழங்க அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கைகள் பரவலாக எழுந்துள்ளது. இந்த கோரிக்கை மீது தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.